ஓம் ஹர நமः பார்வதி பதகே ஹர மகாதேவ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. சமயபுரத்தாழ்த்துணை. எல்லாம் வல்ல தமான் சந்தோஷா கிளாங் நகரத்திலே அருளாட்சி புரிந்து வரும் சமயபுர மகாமாரியின் திருப்பெருங்கருணையாலே இவரிடத்திற்கான பச்சை பட்னி விழாவானது மிகவும் விமரிசையான முறையிலே நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது. வருகின்ற 9ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 அன்று அம்பிகைக்கு காலையிலே மூலமந்திர யாகங்கள் சேவிக்கப்பட்டு அம்பிகைக்கு ரக்ஷாபந்தனம் நடைபெற்று அன்று காலை அம்பிகைக்கு பக்தர்கள் மாலை அணிந்து இந்த விரதத்தை துவங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை, 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை, 23ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை, 30ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அம்பிகைக்கு 7 மணி அளவிலே நித்திய பூஜைகள் நடைபெற்று லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று தொடர்ந்து பூச்சொரிதல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் வருகின்ற 23ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலே அம்பிகைக்கு ஏகதின லட்சார்ச்சனை வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 7:30 மணி அளவிலே பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜைகளுடன் லட்சார்ச்சனை துவங்கி மதியம் 6 மணி அளவிலே நிறைவு பெற்று நிறைவு தீபாரதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து எல்லாம் வல்ல சகஸ்ராட்சி சமயபுர மகாமாரி திருத்தேரில் ஏறி பூச்சொரிதல் வைபவத்திற்கு பூக்களுடன் அம்பிகை ஆலயம் வந்தடைந்து சமயபுர மகாமாரி அம்பிகைக்கு பூச்சொரிதல் வைபவமானது மிகவும் விமரிசையான முறையிலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 5ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 அன்று சனிக்கிழமை சாயந்தரம் 7:30 மணி அளவிலே அம்பிகைக்கு பாழ்குடம், தீச்சட்டி, சக்திகரகமானது பாழிக்கப்பட்டு அம்பிகைக்கு பூர்ண மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 6ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 பச்சை பட்டினி விரத பூர்த்தி பூஜையை முன்னிட்டு காலையிலே உற்சவ மூர்த்திக்கு மகா அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டு இங்கே ஆலயத்திலே அம்பிகைக்கு பொங்கல் படைகள் செய்யும் வைபவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்று சரியாக 11 மணி அளவிலே துள்ளுமாவு இடித்து 12 மணி அளவில் அம்பிகைக்கு குழும படைகள் இட்டு விசேஷ பூச்சொரிதலுடன் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவிலே பச்சை காளி பவளக்காளி திருநடன உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3 மணி அளவிலே காளி அம்பிகைக்கு பூஜைகள் சேவித்து பச்சை காளி பவளக்காளி புறப்பாடானது இவரிடம் மிகவும் விமரிசையான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பூஜைகளிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சஹஸ்ராட்சி சமயபுர மகாமாரியின் அருளும் மகாகாளி அம்பிகையுடன் திருவருள் பிரசாதத்தையும் பெற்றியுமாறு கற்றுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி. சூளோ சுழட்டி கொண்டு சுடலவானம் தேடிக்கொண்டு காத்தாக அடிவரும்